வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரிசல்ட்டு பாருங்கள் 689. நம்ம கொடுத்த எதுவும் பாஸ் ஆகலை. சரி வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரூட் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வருமா என்னான்னு கெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிசி பாருங்கள் 510க்கு பிசி 10, அந்த 10க்கு ஃபுல் பவர் பாருங்கள் 65. அது பாருங்கள் ஏசி 65, பிசி 65ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நாள் விட்டு பாருங்கள், பிசி 30, 30க்கு ஃபுல் பவர் 85, 85க்கு ஃபுல் பவர் 30ன்னு வச்சுக்குவோம். அப்படியே பாருங்கள், ஏசி 30, பிசி 30ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து ஒரு நாள் கீழே பாருங்கள், பிசி 15. அதிலேருந்து ஒரு நாள் கீழே இன்றைக்கி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 60ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்க எல்லாமே டபுள்ஸ் தான் வந்திருக்கு. 66, 33, மறுபடியும் ரிப்பீட் 66 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏசி 60, பிசி 60. பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கங்க. வாங்க போர்டுக்கு பார்க்கலாம். ஏபிக்கு ஒரு நம்பர் பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த 665 வச்சு தான் பார்க்க போகிறோம். அந்த 665 பாருங்கள், ஏபி பாருங்கள் 66. இந்த மாதத்துலேயே ஏபோட 6 வச்சு பார்த்தீங்கன்னா இது 66 தான் ஃபஸ்ட் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 46. ஏபோட 4 வச்சு இந்த மாதத்தில் இது வந்து ஃபஸ்ட்டு 4ங்க ஃப்ரெண்ட்ஸ், 4ஆம் நம்பரு. பார்த்துங்க, ஏபி வந்து 66க்கு 46ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த 6 பாருங்கள், நேற்றுக்கு ரிசல்ட்டு 68ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபி 68. இந்த 6க்கு 6 நிறுத்தின மாதிரி இந்த 8க்கு 8 நிறுத்திடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6க்கு அடுத்த நாள் 4, இந்த 68ல் இந்த 6க்கு அடுத்த நாள் 4 வந்தால் ஏபி 48 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 66க்கு 46, 68க்கு 48ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, ஏபி 48 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த 66க்கு 46க்கும் சி போர்டு பார்த்தீங்கன்னா 5, 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 68க்கு பாருங்கள் 9, அப்படி பார்த்தீங்கன்னா 5, 9, 5, 9னா 5, 4ன்னு வச்சுக்கோங்க பவரில். 2னா 2க்கு 3, அது பவரில் வச்சா 8 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 488. இன்னொரு ரூட்லேயும் சி போர்டு 8 வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்த்துருங்க. இங்கே ஏ போர்டு பாருங்கள் 6, அப்படியே 3 நாள் கீழே பாருங்கள் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 5 சி போர்டு. அதில் ஏ போர்டு பாருங்கள் 9,
ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 8 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. நம்ம அது போர்டுக்கு இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம், ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்துங்க. இங்கே பாருங்க, இந்த 0க்கு 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அந்த அன்னைக்கு பாஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிஞ்சு இங்கே ஆரம்பிக்கிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது டைம் தான். வருமா என்னான்னு தெரில, ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சி போர்டு 8. சி போர்டு 8னா ஏ போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். பாருங்கள், 6, 9, 3 கூட வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கணக்கில் ஏ போர்டு 3 வருதான்னு பார்த்துக்குங்க. ஆனால் 3 வந்துச்சுன்னா அதுலேருந்து 3 நாள் கீழே பார்த்தீங்கன்னா 2 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துங்க. சி போர்டு 8. வாங்க நம்பர் பார்த்துருவோம். நம்பர் பார்த்துங்க. இந்த ஏபி 48க்கு எப்படி வரும்னு சொல்லியிருக்கோம். 488ங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிசி 60க்கும் சொல்லியிருக்கோம். அது 660 டபுள்ஸு. அப்புறம் சி போர்டு 8 வந்துச்சுன்னா இந்த 6, 9, 3க்கு ஏ போர்டு 3 வரணும்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. இது 4D ஏன் இப்படி கொடுத்தோம்னா, ஏசி 38 வந்துச்சுன்னா, ஏன்னா இது வந்து பவர் நம்பரு, அதனால் 4Dலேயே வந்து அப்படியே பவர் நம்பர் வச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படி கொடுத்துருக்கு. பார்த்துங்க, உங்கள் கணக்கில் எது வருதோ அதை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா 689, பிசி வந்து 89ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிசி 89, அதை ரிவல்ஸ் பண்ணி தான் 98. அடுத்த நாள் 2 நாள். அப்போ உங்களுக்கு பிசி வந்து 89, 98 வருதான்னு பாருங்கள். பிசி 98 வந்துச்சுன்னா 4D எப்படி மேட்ச் பண்ணுறீங்கன்னா 43, 98 கூட வச்சுக்கோங்க. இது அப்படியே பவர் நம்பருங்க. இந்த 43க்கு அப்படியே ஃபுல் பவர் பண்ணால் 98. பார்த்துங்க, உங்கள் கணக்கில் எது வருதோ அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.